என் இனமான தமிழின சொந்தங்களுக்கு வணக்கம். கடந்த ஆண்டு தச்சநல்லூர் காவல் நிலையம் உள்பட 7 இடத்தில் பெட்ரோல் குண்டு போட்டதாக என் மீது 8 வழக்குகள் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் போட்டார்கள். அதாவது இந்த பெட்ரோல் குண்டு போடுறதுக்கு நான் தான் ராஜவிபுரம் ஊரை சேர்ந்த அஜித்குமார் என்பவரை தூண்டிவிட்டதாகவும் 8 வழக்கு போடுறாங்க. தச்சநல்லூர் காவல் நிலையத்திலும், தாளையத்து காவல் நிலையத்திலும், ஜங்ஷன் காவல் நிலையத்திலும். அஜித்குமாரை கைது பண்ணதுக்கு முன்பாகவே என்ன அந்த வழக்கில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு என்னுடைய வழக்கறிஞர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறோம்னா, அஜித்குமார் சொன்னாலும் தான் என்ன சொன்னாலும் ஒரு விசாரணை இது கிடையாதா? இதே தூத்துக்குடி மாவட்டம் ஆர்வமங்கலம் ஊரை சேர்ந்த தம்பி கவின் படுகொலையில் இன்ஸ்பெக்டர் காசி பாண்டிய 2வது அக்யூஸ்ட் கவினோட அப்பா சொல்லுகிறாரு. ஒரு விசாரணை, ஒரு நடவடிக்கை கிடையாது. என்ன அதிகாரம் அவன் கையில் இருக்கு? ஜாதி பாசம். தலைவர் பசுபதி பாண்டிய அவர்கள் நினைவு நாளுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்டியதுக்கு குண்டாசு. அன்னைக்கு குண்டாஸ் போட்ட இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு தாளையத்து லிமிட்ல டிஎஸ்பி இருக்காரு. அவர் எப்படி சும்மா இருப்பாரு? நம்ம கிடைச்சா அல்வா சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுவாரு. ஏன்னா அதிகாரம் கையில இருக்கு. சாதி வெறி. இந்த நாங்கினேரி பெரும்பத்தூர்ல ஒரு சாதி வெறி பிடிச்ச போதை கும்பல் தன்னை யாருன்னு காட்டுறதுக்காண்டி எங்களை பார்த்தா பயப்படணும் எல்லாம் அப்படிங்கிறது அப்பாவி பொதுமக்களை ஒரு ஊனமற்றவன் கூட பார்க்காம வெட்டி படுகொலை பண்ணிருக்கான். அவனை காவல்துறை ஒரு எப்பவும் போல ஒரு நடவடிக்கை தான் எடுக்குது. இதெல்லாம் நமக்கு மட்டும் ஏன் நடக்குன்னா, நம்ம எஸ்சி பட்டியல இருக்கிற ஒரே காரணம் தான். என்னைக்கு நம்ம எஸ்சி பட்டியல விட்டு வெளியேறதமோ அன்னைக்கு தான் நம்ம இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா அவன் மனசுல ஊறி போச்சு, நான் உயர்ந்தவன் உயர்ந்தவன் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் 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 என்று. ஏன்னா அப்படிலாம் இல்ல. ஓ உடம்புல ஓடுற ரத்தம் தான், அதே சிகப்பு ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. இந்த போராட்டம் தலைவர் பசுபதி பாண்டியனின் வாழ்நாள் கோரிக்கை எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்று. நம்ம என்னைக்கு எஸ்சி பட்டியல விட்டு வெளியேறதமோ அன்னைக்கு தான் தலைவர் பசுபதி பாண்டியன் ஆத்மா சாந்தி அடையும். நன்றி, வணக்கம்.